நண்பர்களே, உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிற விஷயம் செட்டியாமட சந்தியில் ஸ்ரீகோலன் 5 o'clock என்னுடைய ஒர்க் ஷாப்பில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. நேற்று ஒரு மணி 7 நிமிஷம் அளவில் மத்தியானம் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. எந்த கடைக்கு வேலைக்கு வந்த வாகனம் உண்டு, பவர் பழுதாக போய் வந்தது. அந்த பவர் தான் பார்க்கணும், அந்த ஒட்டி கொடுத்தது அந்த வேலையை பார்க்கணும். அந்த சமயம் செட்டியாமட சந்தியிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் அந்த செட்டியாமட சந்தி இருக்குது. இந்த கடையில் இருந்து அவர் அந்த வீடியோவில் பார்க்குற திசையில் இருந்து 200 மீட்டருக்கு தூரத்தில் தான் அந்த சந்தி இருக்குது. அந்த சந்தியை தான் நாங்கள் அங்கே நடந்த ஆக்சிடென்ட். வாகனம் மோட்டார் பைக் ஆள் இல்லாமல் இவ்வளோ தூரத்தில் இந்த வட்டாக்கு அடிச்சிருக்குது. நாங்கள் குனிஞ்சிருந்து பார்க்கல பாருங்கோ, அந்த வட்டாக்கு அடிச்சிருக்குது தான் செட்டியாமட சந்தி. இவ்வளோ தூரத்தில் இருந்து தான் வாகனம் எங்கிட்ட அந்த இதுக்கு அடிச்சிருக்குது. இந்த வட்டாக்கு அடித்து அந்த வட்டாண்ட லைட்டையும் உடைச்சு, மற்றது அந்த வாகனத்தை சேதப்படுத்தி மோட்டார் பைக்கும் அப்படி ஆள் இல்லாமல் தான் மோட்டார் சைக்கிள் வந்தது. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்தணும். அந்த அடிபட்டு ஒரு குறுக்க அந்த அக்காவுக்கு தான் அடிச்சிருக்குது. அவாக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க கொஞ்சம் சீரியஸ்ன்ற நிலையில் சொன்னவை இப்போ நார்மலுக்கு என்று சொல்லினோம். என்னென்று படிவாக தெரியவில்லை. நீங்கள் இனி வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக அவதானமாக செலுத்துங்கோ. ஆள் இல்லாமலே 200 மீட்டர் வாகனம் தானாக ஓடி அடிச்சிருக்குது. அதுதான் இந்த நேர அவ்வளோ ஒரு மோட்டார் பைக்கும் அதை கடந்து போகுது. அப்படி இருந்தால் அது நேராக அடிக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் வடிவாக பார்த்தா விளாங்க. இப்படியான சம்பவம் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம். நேற்று 15ஆம் தேதி 1:30 அளவில் இந்த சம்பவம் நடந்தது. ஆள் இல்லாமல் 200 மீட்டர் மோட்டார் சைக்கிள் மிக அடித்த அடியில் வட்டாவே இறங்கி போகுது பாருங்கோ. ஏன்னா அவதானமாக வாகனங்களை செலுத்தணும் என்ற ஒரு விழிப்புணர்வு காணித்தான் போடுறோம். நன்றி, வணக்கம்.